தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கில் நிறைவேறிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26:2-5 அடிப்படையில் இறை சிந்தனை. விசுவாசத்தின் பயணம் மனித வரலாற்றில் சில தருணங்கள் தலைமுறைகள் தழுவிச் செல்லும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. அப்படிப்பட்ட முக்கிய தருணங்களில் ஒன்றாக திகழ்கிறது தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா தேசத்தில் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தபோது தேவன் அவரை அழைத்தார். உன் தேசத்தையும் உன் பிதாவின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்குக் காட்டும் தேசத்திற்கு போக வேண்டும் என்ற கட்டளையை அவர் கேட்டார். அப்போதைய சூழ்நிலையில் தனது உறவுகளையும் நாட்டையும் விட்டுவிடுவது எளிதான காரியமல்ல. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மிக பெரியது. நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெரிதாக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லிய போது ஆபிரகாம் எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்று அறியவில்லை. இருந்தபோதும் அவர் விசுவாசத்தில் நடந்தார். அவரது விசுவாசம் தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை மட்டுமின்றி வருங்கால சந்ததிகளுக்கும் உலகின் அனைத்து ஜாதிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆபிரகாமின் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருவது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தலைமுறைகள் தழுவச் செய்கிறது என்பதை. தேவன் சொன்னதை நம்பி நடப்பது எப்போதும் எளிதல்ல. ஆனால் அந்த விசுவாசத்தின் மூலம் நாம் காணும் ஆசீர்வாதம் தனிப்பட்டதாக மட்டுமின்றி சமூகத்தையும் மக்களையும் நாடுகளையும் ஆசீர்வதிக்கும் வல்லமை கொண்டதாகிறது. இதை மிக தெளிவாக நாம் காணும் இடம் ஈசாக்கின் வாழ்க்கையில்தான். ஆதியாகமம் 26:2-5 தேவன் நேரடியாக ஈசாக்கிடம் பேசுகிறார். அங்கே அவர் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குத்தத்தங்களை மீண்டும் நினைவுபடுத்தி, நீ அந்நாட்டிலே பரதேசியாக வாசம் பண்ணு, நான் உன்னோடே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகள் தேவன் ஒருபோதும் தமது உடன்படிக்கையை மறந்துவிட மாட்டார் என்பதை நமக்கு காட்டுகின்றன. ஆபிரகாம் செய்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவரது மகன் ஈசாக்கின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக தோன்றியது. இதன் மூலம் விசுவாசம் என்பது தனிமனித அனுபவமல்ல, தலைமுறைகள் தழுவிச் செல்லும் ஆன்மீக பாரம்பரியம் என்பதை நாம் அறிகிறோம். அடுத்த சிந்தனையாக தேவனின் வாக்குத்தத்தத்தின் மாபெரும் ஆழம். ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குத்தத்தம் சாதாரண மனித விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது வரலாற்றைத் தாண்டி தலைமுறைகளுக்கும் நாடுகளுக்கும் சமுதாயங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தெய்வீக திட்டமாகும். ஆபிரகாம் முதலில் தேவனின் அழைப்பை கேட்டபோது அவர் குழந்தையற்றவர். அவருக்கும் சாராவுக்கும் வயது அதிகமாகிவிட்டது. மனிதரின் பார்வையில் சந்ததிகளை பெறுவது சாத்தியமற்றதாக தோன்றியது. ஆனால் தேவன், உன் சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகும் என்று கூறினார். இந்த வாக்குத்தத்தம் மனிதன் காணும் சாத்தியமின்மைக்கு அப்பாற்பட்ட தேவனின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. மேலும் இந்த வாக்குத்தத்தத்தில் நிலத்திற்கான வாக்கும் அடங்கியது. கானான் தேசம் அப்போது பல வல்லரசுகள் குடியிருந்த தேசமாக இருந்தது. அதைப் பற்றி அறிந்திருந்த ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை மிகவும் பெரிய சவாலாகவே தோன்றியிருக்கும். இருந்தாலும் தேவன், அந்த நிலம் உன் சந்ததிகளுக்கு கொடுக்கப்படும் என உறுதியளித்தார். இது தேவன் ஒருவருடைய குடும்பத்தை மட்டுமல்ல, முழு தேசத்தையும் உருவாக்கி தமது சித்தத்தை நிறைவேற்றும் திறனை வெளிப்படுத்தியது. இந்த வாக்குத்தத்தத்தின் மிகப்பெரிய உச்சநிலையானது, உன்னால் பூமியின் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையாகும். இது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதமல்ல, ஒரு உலகளாவிய வாக்குத்தத்தம். யூத மக்களுக்குள் பிறந்த அந்த ஆசீர்வாதம் பின்னர் எல்லா ஜாதிகளுக்கும் பரவியது. இதன் இறுதியான நிறைவேற்றம் இயேசு கிறிஸ்துவிலேயே காணப்படுகிறது. ஆனால் அதன் விதைகள் ஆபிரகாமின் காலத்திலேயே விதைக்கப்பட்டன. ஆபிரகாம் பெற்ற இந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையின் அடிப்படை நம்பிக்கையாக இருந்தது. எவ்வித சோதனைகள் வந்தாலும் அவர் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டார். சில நேரங்களில் மனித பலவீனத்தால் அவர் தவறுகளும் செய்தார். ஆனாலும் தேவன் தமது வாக்கின்படி அவரை விட்டு விலகவில்லை. இதுவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தன்மை. அது மனிதர் எவ்வாறு மாறினாலும் தேவன் கூறியதை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. இந்த வாக்குத்தத்தம் ஒரு மரபாக தொடர்ந்தது. அது ஈசாக்கின் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்பட்டது. பின்னர் யாக்கோபின் வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் தேவன் உறுதி கூறினார். இதனால் நாம் உணர வேண்டியது, தேவனின் வாக்குத்தத்தங்கள் தலைமுறைகள் தழுவிச் செல்லும் என்பதே.
ஒருவரின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவருடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டி அவர்களை தேவனுடைய திட்டத்தில் நடத்தும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்று கிறிஸ்துவின் மூலம் நமக்கும் வந்து சேர்கிறது. நாம் யூதர்களாக இல்லாவிட்டாலும் விசுவாசத்தின் மூலம் நாம் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று வேதாகமம் சொல்கிறது. இதன் மூலம் தேவனின் திட்டம் எவ்வளவு விரிவானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவது இறை சிந்தனையானது ஆபிரகாமின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். ஆபிரகாமின் வாழ்க்கையின் சிறப்பம்சம் அவரது விசுவாசம். தேவன் அவரை அழைத்தபோது அவர் வாழ்ந்திருந்த ஊர் ஆஃப் த சால்டியன்ஸ் என்பது வளமும் பாதுகாப்பும் நிறைந்த இடமாக இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டு தெரியாத தேசத்திற்கு போக வேண்டும் என்ற கட்டளையை அவர் பெற்றபோது மனிதரின் சிந்தனைப்படி அதற்கு இடமில்லை. ஆனாலும் ஆபிரகாம் தேவன் சொன்னார், ஆகையால் அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டார். இந்த நம்பிக்கை அவரை உலக வரலாற்றில் விசுவாசத்தின் தந்தை என அழைக்க வைத்தது. அவருடைய விசுவாசம் ஒரு நேரடி கீழ்ப்படிதலால் வெளிப்பட்டது. தேவன் சொல்லியபடியே அவர் ஒவ்வொரு அடியையும் வைத்தார். அவர் போக வேண்டிய இடம் எது என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர் தனது குடும்பத்தையும் சொத்துக்களையும் எடுத்து புறப்பட்டார். அந்த காலத்தில் குடும்பத்தையும் குலத்தையும் விட்டு வெளியேறுவது பெரிய தியாகம். ஆனாலும் அவர் தேவனின் வார்த்தையை அதிகம் மதித்தார். இந்த விசுவாசம் சோதனைகளுக்குள்ளாகியும் இருந்தது. தேவன் அவருக்கு ஈசாக்கு பிறந்த பின் அந்த மகனையே பலியிடச் சொன்னார். மனிதரின் தர்க்கப்படி அது சாத்தியமற்ற கட்டளை. ஆனால் ஆபிரகாம் தயங்காமல் மலையிலே சென்று பலிபீடம் கட்டி மகனைச் சாய்க்க தயாரானார். அப்போது தேவன் அவரை நிறுத்தி அவரின் விசுவாசத்தை உலகுக்கு வெளிப்படுத்தினார். இதுவே ஆபிரகாமின் விசுவாசத்தின் உச்சம். அவர் தேவன் மரித்தவர்களையும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்ற நம்பிக்கையோடு நடந்தார் என்று எபிரெயர் 11:19 சொல்கிறது. அவருடைய வாழ்க்கையில் சில தவறுகளும் இருந்தன. அவர் பசியினால் எகிப்திற்கு சென்றார். சாராவை தன் சகோதரி என்று சொல்லி போய்ச் சொன்னார். ஆனால் தேவன் அவரை விட்டுவிடவில்லை. அவருடைய பலவீனங்களை கடந்து அவர் தேவனின் வாக்குத்தத்தத்தை நம்பியவர் என்பதையே தேவன் பார்த்தார். இந்த உண்மை நமக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. நாம் பலவீனப்படினும் தேவன் தமது வாக்கை மறக்க மாட்டார். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரது கட்டளைகளை காத்ததால் அவரது சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஆதியாகமம் 26:5 தேவன் சொல்கிறார், ஏனெனில் ஆபிரகாம் என் சத்தத்தை கேட்டு என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் என் தேவசட்டங்களையும் காத்திருந்தான். இதுவே தலைமுறைகள் தழுவிய ஆசீர்வாதத்தின் காரணம். ஆபிரகாமின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவனின் திட்டத்தில் ஒரு தூணாக இருந்தது. அவர் விசுவாசம் காட்டினதால் தேவன் ஈசாக்கையும் பின்னர் யாக்கோபையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதித்தார். இறுதியில் அந்த ஆசீர்வாதம் எல்லா ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்தது. ஆகவே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தனிப்பட்டதாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையும் வரலாற்றையும் மாற்றக்கூடியது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்று நம்முடைய விசுவாசமும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் சமுதாயத்தின் பாதையையும் அமைக்கக்கூடியது. நான்காவது இறை சிந்தனையானது ஈசாக்கின் வாழ்க்கை வாக்குத்தத்தத்தின் பாரம்பரியம். ஆபிரகாமின் வாழ்க்கையைத் தொடர்ந்து வாக்குத்தத்தத்தின் பாரம்பரியத்தை சுமந்தவர் அவரது மகன் ஈசாக்கு. தேவனுடைய திட்டம் தனிப்பட்ட மனிதரை தாண்டி அவரது சந்ததிகளுக்கு செல்லும் போது அந்த வாரிசு அந்த வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக நிற்கிறான். ஈசாக்கின் வாழ்க்கை தேவனுடைய வாக்குத்தத்தம் தலைமுறைகள் தழுவிச் செல்லும் விதத்தையும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எவ்வாறு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை உண்டாக்குகின்றன என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. ஆதியாகமம் 26:2-5 தேவன் நேரடியாக ஈசாக்குடன் பேசுகிறார். அங்கு பஞ்சம் நிலவிய சூழலில் மனிதர்களின் சிந்தனைப்படி அவர் எகிப்திற்கு செல்ல நினைத்திருக்கலாம். அப்போது தேவன் அவரிடம், நீ எகிப்துக்கு போகாதே, நான் உனக்குச் சொல்வதிலே தங்கிக்கொள். நீ அந்நாட்டிலே பரதேசியாக வாசம் பண்ணு, நான் உன்னோடே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகள் தேவன் தனது உடன்படிக்கையை மறக்காமல் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கினை ஈசாக்கின் வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்துகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஈசாக்கு கீழ்ப்படியும் மனத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டார். பஞ்சம் நிலவிய காலத்தில் அந்நாட்டில் விதைத்த போது அவர் 100 அடுக்கு விளைச்சல் பெற்றார் என்று வேதாகமம் சொல்கிறது. மனித கணக்குப்படி வறட்சி காலத்தில் விதைத்தால் விளைச்சல் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்ததால்
அங்கு அற்புதமான பலன் வெளிப்பட்டது. இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒருவரின் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை கடந்து தேவனின் ஆசீர்வாதம் வெளிப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஈசாக்கின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கிய அம்சம் அவரின் சமாதான மனப்பான்மை. அவர் தோண்டிய கிணறுகளைப் பற்றி பிறர் சண்டை போட்டார்கள். ஆனால் அவர் வாதத்தில் இறங்காமல் புதிய கிணறுகளை தோண்டி முன்னேறினார். தேவன் அவருடன் இருப்பதை அவர் நம்பினார். அந்த சமாதான வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈர்த்தது. பின்னர் பிலிஸ்திய ராஜாவே வந்து, நாம் உன்னுடன் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோம், ஏனெனில் நீர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னான். ஈசாக்கின் வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தை தலைமுறை தோறும் எவ்வாறு பாதுகாத்து வந்தது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் தனிப்பட்ட சாதனைகளால் பெரிதாக உயர்ந்தவர் அல்ல, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை நடத்தினதாலேயே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இது தலைமுறைகளை தாண்டும் ஆன்மீக கொள்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தலைமுறையின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஈசாக்கின் வாழ்க்கை நமக்கு காட்டுவது தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்பதே. அது தலைமுறைகள் தழுவிச் செல்லும். ஒவ்வொரு சந்ததியும் அதை அனுபவித்து மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு பங்குபடுத்தும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது தனி மனிதருக்குள் முடிவதல்ல, அது எப்போதும் பரவிச் செல்லும் சக்தி உடையது. 5வது இறை சிந்தனையானது ஈசாக்கின் கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதத்தின் சாட்சிகளும். ஈசாக்கின் வாழ்க்கையில் நாம் காணும் மிகப்பெரிய உண்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே ஆசீர்வாதத்தை உண்டாக்கியது என்பதே. பஞ்சம் ஏற்பட்ட சூழலில் மனிதரின் தர்க்கப்படி எகிப்திற்கு செல்வதே சரியான முடிவாக தோன்றியது. அங்கு வளமும் உணவும் இருந்தது. ஆனால் தேவன் அவர் செவியில் தெளிவாகச் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாதே, நான் சொல்வதிலே தங்கிக்கொள். ஈசாக்கு அந்த கட்டளைக்கு கீழ்ப்பட்டார். அவ்வாறே அவர் தங்கியிருந்தபோது தேவன் அவர் வாழ்க்கையில் வாக்கினை நிறைவேற்றினார். பஞ்சத்தின் நடுவிலும் ஈசாக்கு விதைத்தான். சாதாரண மனிதன் பஞ்சத்தின் போது விதைக்க தயங்குவான். விதை வீணாகிவிடும், எதுவும் விளையாது என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் ஈசாக்கு தேவன் கூறிய வார்த்தையை நம்பி விதைத்தான். அதற்கு தேவன் 100 பலனை தந்தார். இதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதம் மனித தர்க்கத்தையும் சூழ்நிலைகளையும் மீறி இயங்குகிறது என்பதை நமக்கு அறிய முடிகிறது. அவரது வாழ்க்கையில் மற்றொரு சாட்சியம் அவரது சமாதான மனப்பான்மை. ஈசாக்கின் கிணறுகள் தொடர்பாக பிலிஸ்தியர்கள் சண்டையிட்டார்கள். அவர் அந்த கிணறுகளை விட்டுவிட்டு வேறு இடத்தில் புதிய கிணறுகளை தோண்டினார். சிலர் இதை பலவீனமாக கருதலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது சமாதானத்தின் வழியை தேர்ந்தெடுத்த ஒரு வலிமையாகும். அவர் தேவன்தான் தனது ஆசீர்வாதத்தின் மூலமாக இருப்பார் என்பதை நம்பினார். பிறர் சண்டையிட்டாலும் அவர் தனது கைகளால் உழைத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கினார். அதற்கான பலனாக அவர் தோண்டிய கிணறுகள் நீருடன் இருந்தன. மக்கள் அவரை மதிக்கத் தொடங்கினர். இதைத் தொடர்ந்து தேவன் அவரை பொருளாதார ரீதியிலும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆடுகளிலும் மாடுகளிலும் நிலத்திலும் பெரிதும் வளம் பெற்றார். அவரின் செல்வம் அதிகரித்தது. தேவனின் ஆசீர்வாதம் அவருடன் இருப்பதால் அவரைச் சுற்றி இருந்தவர்கள் கூட அதை உணர்ந்தார்கள். பிலிஸ்திய ராஜா அபிமெலேக்கும் அவரது படைத்தலைவர்களும் வந்து, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆகையால் நாம் உங்களுடன் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோம் என்று கூறினர். எதிரிகள் கூட அவரது வாழ்க்கையில் தேவனுடைய கை இருக்கிறது என்பதை மறுக்க முடியவில்லை. அதோடு தேவன் அவரிடம் மீண்டும் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். இரவில் தேவன் அவருக்கு தோன்றி, நான் உன் தந்தை ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் தேவனுடைய நம்பிக்கைக்குரிய தன்மையை தெளிவுபடுத்துகின்றன. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஈசாக்கிலும் உயிரோடு இருந்தது. ஈசாக்கின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எவ்வாறு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகின்றன என்பதை சாட்சியமாக காட்டுகிறது. 6வது இறை சிந்தனையானது தலைமுறை ஆசீர்வாதம். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் தரும் ஆசீர்வாதம். ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் வாழ்க்கை நமக்கு ஒரு தெளிவான பாடத்தை கற்றுத் தருகிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தலைமுறைகளை தழுவி ஆசீர்வாதத்தை வழங்கும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பியவர். அவர் விசுவாசத்தால் வழிமொழி கண்டார். அவர் கீழ்ப்படிதலால் தனது குடும்பத்தையும் சந்ததியையும் ஆசீர்வதிக்கச் செய்தார். இதுவே தலைமுறை ஆசீர்வாதத்தின் மையக் கொள்கை. ஈசாக்கின் வாழ்க்கை இந்த கொள்கையைத் தொடர்ந்தது.
அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்சமான சூழலிலும் எதிரிகளின் இடையூறுகளிலும் சமாதானமாக வாழ்ந்தார். தேவன் அவருக்கு அதிக செல்வமும் வளமும் அளித்ததோடு அவர் தோண்டிய கிணறுகள் நீருடன் இருந்தது. பிலிஸ்தியர்களுடன் ஏற்பட்ட சண்டைகளையும் வாதங்களையும் அவர் சமாதானமான முறையில் கையாளினார். இதன் மூலம் அவரது குடும்பமும் பின் தலைமுறையும் சமூகமும் ஆசீர்வாதங்களை பெற்றது. இந்த வரலாற்று உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கலாம். ஒரு பெற்றோர் விசுவாசமும் கீழ்ப்படுதலுடனும் வாழும்போது அவரது பிள்ளைகள் அது மூலம் முன்னேறுகின்றனர். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்கள், நேர்மை, கடமையை பின்பற்றுதல் ஆகியவை வளர்கின்றன. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. மேலும் இந்த தலைமுறை ஆசீர்வாதம் தனிப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆபிரகாம் வழியாக வந்த ஆசீர்வாதம் பின்னர் இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக உலகளாவியதாக அமைகிறது. இதனால் ஒரு குடும்பத்தின் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் ஒரு சமுதாயத்தின் நற்பண்புகளையும் நீதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடியது. ஆகையால் நம்முடைய வாழ்வில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் முக்கியமான அடிப்படை கூறுகள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பந்தமாய் வாழும்போது அந்த வாழ்வு நம்மை மட்டுமின்றி எங்கள் சந்ததியையும் சமூகத்தையும் ஆசீர்வதிக்கும் ஒரு வாரிசாக மாறும். இது ஆபிரகாம் ஈசாக்கு வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் முக்கியமான ஆன்மீக பாடம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.